வீரபாண்டியனுக்கு காமக்கிழத்தியர் பலர் இருந்தனர். அவர்கள் மூலம் பல குழந்தைகளை பெற்றான். ஆனால் பட்டத்தரசி மூலம் குழந்தை பேரே கிடைக்கவில்லை. கடவுளை வேண்டினான். தவம் இருந்தான். இறைவனின் அருளால் பட்டத்தரசி அழகிய ஆண் மகனை பெற்றாள். குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே வேட்டையாட சென்ற வீரபாண்டியன் புலிக்கு இரையாகிவிட்டான். அரசியும் காமக்கிழத்தியரும் மக்களும் துயருற்றனர். கிடைத்த பொன்னையும் பரணங்களையும் மகுடத்தையும் காமக்கிழத்தியரின் மக்கள் அபகரித்து கொண்டு ஓடிவிட்டனர். இளவரசனுக்கு முடிசூட்ட வேண்டிய பொக்கிஷத்தை திறந்தனர். முடியை காணவில்லை. முடியின்றி முடிசூட்டுவது எப்படி? புதிதாய் முடி செய்ய உயர்ந்த மாணிக்கங்கள் வேண்டுமே. எங்கே போவது? கலங்கிய அமைச்சர்கள் இளவரசனுடன் கோயிலுக்கு சென்றனர். சோமசுந்தரனை வணங்கி வழி கேட்டனர். அச்சமயம் இறைவன் வணிக வேடம் பூண்டு வந்தார். என்னிடம் உயர்ந்த நவரத்தினங்கள் உள்ளன என்று கூறி அவற்றை காட்டினார். இவை வளன் என்ற அசுரனின் உடல் உறுப்புக்கள் என்றார். திகைத்தனர் அமைச்சர்கள். அரக்கன் நவரத்தினங்களாக மாறியது எப்படி என்று கேட்டனர். வணிகன் அந்த கதையை சொன்னான். வளன் என்ற அரக்கன் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து வரம் பெற்றான். அவ்வரத்தின்படி அவனை கொல்ல யாராலும் முடியாது. ஒருவேளை அவன் இறந்தால் அவனது உறுப்புக்கள் நவரத்தினங்களாக மாறும். வரம் பெற்ற வளன் இந்திரனுடன் போருக்கு சென்று வென்றான். சூழ்ச்சியால் வளனை கொல்ல கருதிய இந்திரன் அவனிடம் வரம் வேண்டினான். தர இசைந்து என்ன வேண்டும் என்று கேட்டான். நான் செய்ய இருக்கும் யாகத்திற்கு நீ யாக பசுவாக வர வேண்டும் என்று வேண்டினான் இந்திரன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வளன் பசுவானான். யாகத்தில் கொல்லப்பட்டான். அவனது உறுப்புக்கள் நவரத்தினங்கள் ஆயின. இவற்றை கொண்டு முடி தயாரித்து முடிசூட்டு விழா நடத்து என்று கூறிய வணிகன் மறைந்தான். வந்தவன் மனிதனல்ல தெய்வமே என்று அறிந்த அமைச்சர்கள் மகிழ்ந்தனர். முடி தயார் ஆயிற்று. முடிசூட்டு விழா நடந்தது. பாண்டியன் அபிஷேக பாண்டியன் என்னும் பெயருடன் சிறப்பாய் நாட்டை ஆண்டு வந்தான். இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.